ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச படம்ண்ணா. பசங்க லைஃப்பை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் பசங்களுக்கு பிடிக்காது போல இது படம். சொல்லுங்க ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒரு நல்ல ஃபேமிலி பார்க்கலாம். ஃபேமிலி படம். ஒரு ஒரு லோ குவாலிட்டியான ஃபேமிலி, ரொம்ப ரொம்ப லோ. அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், எல்லாரோட லைஃப்லையும் ஒரு கனவு இருக்கும். அது ஒரு கனவு, ஒரு வீடு வாங்கணும், அந்த வீட்டில் நம்ம ஃபேமிலியாக நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் செய்ய விடணும். தேவையில்லாத அவங்கள போட்டு லைஃப் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு மற்ற விஷயத்துக்கு நம்ம திரிக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட லைஃபே வீணாக போயிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தன் பிடிச்சி ஒரு லைஃப்பில் ஒருத்தங்களை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டா அவங்க லைஃப் லாங் எப்படி இருப்பான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு துணை. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு சில விஷயத்தை புரிய வைக்கிறாங்க. கடைசியில் ஆசைப்பட்டது எவ்வளோ தவிர்த்து போனாலும் கடைசியில் அவங்க அப்பா சாவறதுக்குள்ள ஒரு வீடு ஒன்று வாங்கிடுறாங்க. டைரக்டர் அழகாக சூப்பராக எல்லாத்தையுமே சூப்பராக எடுத்துக்கிறாரு. அருமையாக வேலை பார்த்துக்கிறாங்க எல்லாருமே. எல்லோரோட ஆக்டிங்குமே உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டில் எல்லா ஃபேமிலிக்கும் உண்மை தான் இது. எல்லா ஃபேமிலிக்கும் இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இது. எப்படி இப்போலாம் இல்லை. இந்த மூவியோட கதையே அதுதான். மிச்சப்படி எல்லாரும் வந்து பார்க்கலாம். சூப்பர் 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 சூப்பர். நல்லா தான் இருக்குது. வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டன்றது தான், வேறு எதுவும் இல்லை. நல்லா இருக்குது, சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் நல்லா எமோஷனாகவும் இருக்குது. நல்லா இருக்கு படம். சரத்குமார் எப்படி பண்ணியிருக்காரு? அவருக்கு நல்லா தான் இருக்குது. சூரிய வம்சம் பார்த்த மாதிரி தான். சித்தார்த் ஆக்டிங் நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு படம். நல்லா பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். போர் அடிக்காமல் இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு, பிடிச்சிருந்துச்சு படம். எல்லாமே நல்லா படம் நல்லா இருந்துச்சுண்ணா. சென்டிமெண்ட்டாகவும் இருக்கு, அழுவலாம் இல்லை. அந்த அளவுனா ஒரு 90% இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. என்ன சொல்ல வராங்க? வீடு வாங்கணும், அவ்வளோதான். வேற எதுவும் மெசேஜ் இல்லை. அப்புறம் உழைக்கணும். சித்தார்த் எப்படி பண்ணியிருக்கேன்? பயங்கரண்ணா. சித்தார்த்தா சரத்குமாரனா? சித்தார்த் தானே. நல்லா இருக்குண்ணா. எப்படிண்ணா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட்? ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. சரத்குமார் எப்படி பண்ணியிருக்கேன்? சரத்குமார் சென்டிமெண்ட் நல்லா இருக்காங்கண்ணா. சித்தார்த் ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. போர் அடிக்காமல் போகுதுங்களா? ஒரு செகண்ட் கூட போர் அடி, நல்லா நடிச்சிருக்காங்க. என்னதான் சொல்ல வராங்க? வீடு வாங்குறது ஒரு கனவு. நல்லா இருந்துச்சு படம். சென்டிமெண்ட் ஒர்க் அவுட். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சித்தார்த் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. சரத்குமார் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. சரத்குமார் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணிக்கிறாரு அவரும். சித்தார்த் ரோல்ல எல்லாம் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது, எல்லாம் பார்க்கலாம் ப்ரோ. தேங்க்யூ. படம் ஓகேண்ணா, பரவாயில்ல. சரத்குமார் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்கேன். என்னதான் சொல்ல வராங்க? இல்லை, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வந்து அவசியம். சென்டிமெண்ட் என்ன ஒர்க் அவுட் ஆயிருக்கா? நல்லா இருக்கு. சித்தார்த் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்கேன். மியூசிக்லாம் ஓகே. உனக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துடா. படம் சூப்பராக இருக்கு. என்னென்ன பிடிச்சிருக்கு படத்தில்? படம் நல்லா, குடும்பத்துக்கு நல்லா சூப்பராக இருந்தால் நல்லா பார்க்கலாம். அருமையாக இருக்கு. எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக இருக்கு. அருமையாக இருக்கு. சித்தார்த் அதை விட பெஸ்ட். சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு படத்துலையா? கதை வசனம் எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கு. கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா என்ன ப்ரோ பிடிச்சிருக்கு? ப்ரோ ஃபேமிலி படம், ஃபேமிலி பார்க்கலாம். வந்து சப்போஸ் வந்து இதில் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணவங்க அப்படி வந்து நல்லா வாழணும், இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி படம் தான், நல்லா பார்க்கலாம். எப்படி பண்ணியிருக்காரு? சித்தார்த் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. எப்படின்னா எல்லாத்துலேயும் அடிபட்டுருக்காரு, ஸ்கூலில் அடிபட்டுருக்காரு, காலேஜில் அடிபட்டுருக்காரு. அவர் தேர்ந்து விட்டு அதுக்கப்புறம் எப்படி சொல்றதுன்னா ஆக்டிங்லாம் எப்படி பண்ணியிருக்காரு? பர்ஃபெக்டாக இருந்த ஆக்டிங்லாம். இன்னும் ஒன்றா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபீலிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். சரத்குமார் தான் வந்து கடைசி வரைக்கும் அவர் தான் வந்து கஷ்டப்பட்டுருக்காரு படத்தில் வந்து. அதனால் கொஞ்சம் அவர் வந்து ரொம்ப அடிபட்டு ஃபேமிலி வந்து மேலே தூக்கி வந்துடுறாங்க. அப்பயே வந்து கீழே இறங்கியிருக்காங்க. இறங்கி மறுபடியும் வந்து விட்டுறக்கூடாது சொல்லிட்டு மறுபடியும் ஃபேமிலியாக ரன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கூட்டு வந்து அவங்களுடைய ரோல் எப்படி? பொண்ணு யார்? அவங்க தங்கச்சியா? அவங்க தங்கச்சி என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்து மறுபடியும் டைவர்ஸ் பண்ணது வந்து கொஞ்சம் இதாக இருந்தது. சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் இதாக இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தது. மற்றபடி நல்லா இருந்துச்சு படம்.